ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வறுப்பளிங்கு வாராது இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடி கமழ் பூன் தாமரை போர் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த புத்தக திருவிழாவினுடைய அவை தலைவர் அவர்களே, எனக்கு முன்னாலே வெகு சிறப்பாக அளவெடுத்து தைத்த ஒரு சட்டையை போல பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற டாக்டர் திரு கு சிவராமன் அவர்களே, உங்களுடைய உரை நேரம் போனதே தெரியாதது மட்டுமல்ல, நீங்கள் மிக அரிய ஒரு கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு இந்த அவையிலே மிக எளிய முறையிலே வைத்திருக்கிறீர்கள். தனிப்பட்ட முறையிலே உங்களை சந்தித்து கன்சல்டேஷன் என்று நாங்கள் வந்திருந்தால் நிச்சயமாக இவ்வளவு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ₹1,00,000 தர வேண்டியிருந்திருக்கும். அத்தனை மதிப்புக்குரிய செய்திகளை நீங்கள் இந்த அவையிலே வெகு அழகாக எல்லோருக்கும் புரிகின்ற விதத்திலே என்னை இந்த நிகழ்ச்சியிலே பேச பணித்த போது முதலில் எனக்குள்ளே தோன்றியது சித்தம்தான். சித்தம் தொட்டு சிந்திப்போம். அவர்களை குறித்து சிந்திக்க தொடங்கினால் மருத்துவம் மட்டுமல்ல, அவர்களிடம் எண்மாசித்து என்று சொல்லக்கூடிய அஷ்டமாசித்து வித்தைகள் எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அறக்கருத்துக்கள், அவர்கள் நிறைய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கும் ரொம்ப ஆகி வந்த தலைப்பு என்று நான் கருதி கொண்டிருந்த போது ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு என்னோடு அன்றைக்கு பேச இருப்பவர் யார் என்று கேட்ட பொழுது டாக்டர் சிவராமன் என்று சொன்னார்கள். உடனேயே நான் என்னுடைய தலைப்பை மாற்றிக்கொண்டேன். ஏன்னா நான்லாம் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் தான் சித்தர்கள் கிட்ட போறவேன். அவர் வாழ்வதற்கே சித்தர்களோடு தான் இருக்கிறார். ஒரு பெரிய ஆராய்ச்சி. அதோடு மட்டுமல்ல, ஆங்கில மருத்துவத்தினுடைய தன்மை ஆரம்பத்தில் பேசும் பொழுதே சொன்னார். எந்த மருத்துவமும் எல்லா மருத்துவமுமே நமக்கு தேவை, அவை அவை ஒவ்வொரு விதத்திலே சிறப்பான பங்கை செய்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இந்த ஆங்கில மருத்துவர்கள் யாராவது தவறாக புரிந்து கொண்டு விடுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐயப்பாடு உண்டு. அவர் எந்த மருத்துவத்தையுமே விடலை, எல்லாமே தேவை. இன்றைய வாழ்வியலுக்கு, இன்றைய மனித கூட்டத்துக்கு, இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற வியாதிகளுக்கு எவ்வளவு வைத்திய முறை இருந்தாலும் போதாது. அப்படிப்பட்ட நிலையிலே ரொம்ப அழகாக அனைத்து வைத்திய முறைகளையும் அரவணைத்து அதற்கு பிறகு தன்னுடைய பங்காக இருக்கக்கூடிய சித்த வைத்தியத்தினுடைய சிறப்பை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி, காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு, மதியம் சுக்கு, மாலையிலே கடுக்காய் என்று அவர் கொடுத்திருக்கிற அந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப எளிய ஒரு டிப்ஸ். நாம் அதெல்லாம் கட்டாயமாக பின்பற்றலாம். அதே போல கசப்பு, துவர்ப்பு இந்த சுவையையும் நாம் விடாமல் நம்முடைய உணவிலே நாம் சேர்த்துக்கிறோமோ இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து அவர்களை பழக்கத்திற்கு கொண்டு வரலாம். ரொம்ப அற்புதமான கருத்து. என்னுடைய நன்றிகள். நான் இப்பொழுது நான் தேர்வு செய்திருக்கின்ற அந்த கருத்துக்குள்ளே வர இருக்கிறேன். புத்தகம் நேற்று, இன்று, நாளை, சற்று கடந்த காலம். இந்த கடந்த காலத்தை நோக்கி போகும் பொழுது எனக்குள்ளே இப்பொழுது பலவிதமான சிந்தனைகள், ரொம்ப வியப்பான பல கருத்துக்கள் சிந்திக்கும் பொழுது தோன்றுகிறது. உலகத்தில் மொத்தம் 5617 மொழிகள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஏன்னா பொதுவாகவே புள்ளி விவர கணக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆத்தன்டிஃபிகேஷன் கிடையாது. கெசட்டில் கையெழுத்து போட்டு யாரும் இவ்வளோதான் அப்படின்னு நிர்மாணமாக சொல்லலை. சமீபத்திலே கூட ஒரு மொழி ஒரே ஒருவர் மட்டுமே பேசுவதாக இருந்து அவர் இறந்த போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவரோடு அந்த மொழியும் இறந்து போனது அப்படின்னு சொன்னார்கள். அது அந்த மொழின்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ஒரு பெரிய உண்மை. ஒரு மொழி, ஒரு பெரிய கலாச்சாரம், ஒரு மொழி இருக்குன்னு சொன்னால் அது அவ்வளவு சுலபத்தில் அது உருவாக முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 200 ஆண்டுகளாக அப்படி சற்று பின்னோக்கி போவோம்.
ஒரே ஒரு எழுத்து புதிதாக நாம் கண்டுபிடித்திருக்கிறோமா? ஒரே ஒரு புதிய மொழியை நாம் கண்டுபிடித்திருக்கிறோமா? நமக்கு அதற்கு தேவை ஏற்பட்டதா? ஏன்னா அதற்கு அவசியமே இல்லாத அளவிற்கு நம் முன்னே நமக்கு பயன்படுவதற்கு ஏராளமான மொழிகள், குறிப்பாக நம்முடைய மொழி பிற மொழியை நாடி செல்வதற்கு தேவையே இல்லாத நிலையிலே மிக வளமானதாக. எனக்கு ரொம்ப பெரிய வியப்பு என்னன்னா, இன்றைய தினம் உலக மக்கள் தொகை 750 கோடிக்கு மேலே. இதில் எழுத படிக்க தெரிந்த தமிழனுடைய எண்ணிக்கை ஒரு 10 to 12 கோடி. இந்த 750 கோடியில் இந்த 10 கோடி 12 கோடிங்கிறது ஒரு 1.5% தான், வெறும் 1.5%. ஆனால் 1.5% இருக்கக்கூடிய இந்த மொழிதான் உலகத்தின் மூத்த மொழி, முதுமொழி. இந்த மொழிக்குள் இருக்கின்ற இலக்கியங்கள் இருக்கிறது அல்லவா, அவைகள் இரவாத இலக்கியங்கள். பல்லாயிரம் ஆண்டுகளாக சாகாமல் அந்த இலக்கியங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அரிய விஷயம் இது. இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் தோன்றுகிறது, ஆனால் தமிழின் இரவாத இலக்கியங்கள் அழியாமல் ஓராண்டு 2 ஆண்டு அல்ல. இப்ப நான் கிட்டத்தட்ட 750 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன், 260 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறேன். இவைகளில் எவ்வளவு காலம் கடந்து வாழும் எனக்கு தெரியாது. என்னுடைய வாசகர்கள் எந்த அளவிற்கு ஆதரிப்பார்கள், காலம் கடந்து இது எவ்வளவு நிற்கும் அப்படிங்கிறது காலத்தினால் தான் தெரியும். ஆனால் சற்று திரும்பி பார்த்தால் தோராயமாக 2000 ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவிலே திருக்குறள் அழியாமல் அப்படியே இருக்கிறது. அதே போல அவ்வை பாட்டி பாடி சென்ற அத்தனை பாடல்களும் அழியாமல் அப்படியே இருக்கிறது. அது மட்டுமா, ஏராளமான இலக்கியங்கள் பிற்காலத்தில் தோன்றியதில் வீரபாண்டியம், திருப்புகழ், திருவிளையாடல் புராணம், ஆரூர் கோவை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்று ஒரு பக்கம் பக்தி இலக்கியங்கள், மறுபுறத்திலே சீவக சிந்தாமணி, சூளாமணி, பெருங்கதை, சிலப்பதிகாரம், யசோதா காவியம், தேவாரம், பெரிய புராணம், கம்பராமாயணம், கந்தபுராணம். அடையப்பா, இந்த 1.5% மக்கள், உலக அளவிலே கவனிக்கப்படுகிற 1.5% மக்களுக்குள் இருக்கக்கூடிய வெகு சிலர் எழுதிய எழுத்துக்கள் காலத்தை வென்று, அது மட்டுமல்ல உலகத்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய திருக்குறளை இந்த உலகத்தில் எவனுமே மறுக்க முடியல. எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவனும் எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவனாலும் கூட இல்லை இல்லை இந்த கலாச்சாரம் எங்களுக்கு ஒவ்வாது, இந்த கருத்து எங்களுக்கு பிடிக்காது, இதில் எங்களுக்கு முரண்பாடு உண்டு, இதை நாங்கள் ஏற்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரால் திருக்குறளை சொல்ல முடியலை, அவ்வை பாட்டியினுடைய கருத்துக்களை சொல்ல முடியவில்லை. அதே போல நம்முடைய பக்தி இலக்கியங்கள் இருக்கிறதே, அவைகளை பற்றி எதுவுமே சொல்ல முடியல. தனிநாயக அடிகள் மொழிகளை பற்றி பேசும் பொழுது ரொம்ப அழகாக வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆங்கிலம், அதை என்ன சொல்றார் தெரியுமா, அது வணிகத்தின் மொழி. அதே போல லத்தீன், அது சட்டத்தின் மொழி. கிரேக்கம், அது இசையின் மொழி. ஜெர்மானியம், அது தத்துவத்தின் மொழி. பிரெஞ்சு, அது தூதுவர்களின் மொழி. இத்தாலியம், அது காதலின் மொழி. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், இவைகள் எல்லாம் கொண்ட இலக்கியம் இயம்புகின்ற பொது மொழி அப்படிங்கிறார். உலகத்தினுடைய அத்தனை மொழிகளோடும் நம்முடைய தமிழ் மொழியை கோர்த்து அந்த மொழி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றார். அவர் சொன்ன கருத்துக்கு ஏற்ப தத்துவத்துக்கு புத்தகம் இருக்கு, இசைக்கு புத்தகம் இருக்கு, இலக்கியத்துக்கு புத்தகம் இருக்கு. எல்லா விதமான இன்பங்களை தருவதற்கும் நம்முடைய இரவாத நூல்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த இடத்துல நம்முடைய எழுத்தினுடைய வரி வடிவம் கூட எனக்கு ரொம்ப வியப்பை தருகிறது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வட்ட எழுத்து தான், இப்ப இருக்கிற மாதிரி பளிச்சுன்னு ஆனா ஆவண்ணா அப்படிங்கிறது கிடையாது. இது வளர்ச்சி அடைந்த நிலையில இன்றைக்கு நாம இந்த ஆனா ஆவண்ணாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், உயிரெழுத்து 12. ஆனால் அந்த உயிரெழுத்து 12 சப்தம் இருக்கு பாருங்க, அ ஆ இ ஈ உ உ, அதுக்குள்ள ஒருத்தன் பூந்து பார்க்கறான், இது அப்படியே மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதே அப்படிங்கிறான்.
கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிகிறது. அழுது கொண்டே ஒரு குழந்தை பிறக்கிறது. அது பசிக்கிறதா. வாயை திறந்து 2 சொட்டு பாலையாவது ஈவாய் அப்படின்னுக்கிறதா. அதற்கு பிறகு அந்த பால் கொடுத்த உடனே அதற்கு தெம்பு வந்து அப்படி தலையை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஊ என்கின்ற எழுத்து போல் இருக்கிறது. அதற்கு பிறகு அது தவழ தொடங்கும் போது ஊறுகிறது. அதற்கு பிறகு எழுந்து நிற்கிறது. அதற்கு பிறகு ஓட தொடங்குகிறது. பாருங்களேன், இந்த எழுத்தினுடைய சத்தம் மனித வாழ்வினுடைய பரிணாமம் இருக்கிறது அல்லவா, அதை அப்படியே அழகாக சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. எல்லாம் சரி, இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டீங்க. இந்த 3 புள்ளி ஆயுத எழுத்துக்கு என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்ட பொழுது ரொம்ப அழகாக சொல்றான். முதுமையிலே 2 கால்களால் நிற்க மாட்டாமல் கோலை பற்றி கொண்டு நிற்கிறோம் இல்லையா, அதுதான் ஆயுத எழுத்துக்கு அப்படிங்கிறான். இப்படி நம்முடைய மொழி சப்தம் 12 உயிரெழுத்துக்களுடைய சப்தம், அதற்குள்ளேயே வாழ்க்கையை நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எவ்வளவு மேலான சிந்தனை, எவ்வளவு மேலான கற்பனை, எவ்வளவு மேலான ஆற்றல், காலத்தை கடந்த தத்துவ ஞானமெல்லாம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே எனக்கு பல கருத்துக்கள் தோன்றுகிறது. ஒரு ஆங்கிலேயன் கிட்ட போய் அவர்கள் பயன்படுத்துகிற உலக பொதுமொழியான ஆங்கிலத்தை தொட்டு நீங்கள் பேசும் பொழுது அவர்களை பொறுத்த மட்டில் இந்த மைக்கு, இந்த ரோஸ் ட்ரம், இதை போல அது பயன்படுகின்ற ஒன்று, அவ்வளவுதான். எல்லாருக்கும் மொழியாகட்டும், எழுத்தாகட்டும், அது தொடர்பான சாதனங்கள், பேனாவாகட்டும், பேப்பராகட்டும், நோட்டாகட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிந்த தமிழன் ஒருவனை தவிர மற்ற அவ்வளவு பேருக்கும் எழுத்தும் மொழியும் நம் மனிதன் பயன்படுத்துகின்ற சாதனங்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் அதை கடவுளோடெல்லாம் சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்துறது இல்லை. ஆனால் நாம் அப்படி அல்ல. எழுத்தை அமிழ்தனுக்கு இணையாக சொல்லுகிறோம். தமிழங்கள் உயிருக்கு நேர் சொல்லிட்டு அது அமுதம் இருக்கிறது அல்லவா, அந்த அமுதத்துக்கு இணையாக நாம் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, திருமூலர் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். 3000 பாடல்களை பாடியவர். திருமூலருடைய 3000 பாடல்களை நாம் கசடர விளங்கி கொண்டால் நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான ஐயப்பாடுமே இருக்காது. அவர் சொல்லாததே கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இன்றைய விஞ்ஞானம் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறது அவ்வளவையும் சொல்லிட்டார். உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணணும், பெண் குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன சாப்பிடணும், இப்படி நம் வாழ்வியலுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவையும் அந்த சித்தன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். அவர் தொடக்கத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை இறைவன் நன்றாய் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்குமாறே. இறைவன் என்னை படைச்சதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? என்னை பற்றி தமிழில் நீ எந்த அளவிற்கு சொல்ல முடியுமோ சொல், அதுக்கு தான் அவன் என்னை படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோடு அவர் ஒரு பெரிய சம்பந்தத்தை உருவாக்குகிறார். இப்போ இதை பார்க்கும் பொழுது 1000 மொழிகள் இருக்க கடவுளே தன்னை பற்றி உலகறிய தேர்வு செய்த ஒரு மொழியாக தமிழ் அப்படின்னும் பொழுது இதனுடைய உயரம். நாம் கடவுள் இருக்கார் இல்லை, இன்றைக்கு விஞ்ஞானத்தில் பல சிந்தனைகள் இருக்குது. குவாண்டம் தியரி எல்லாம் பற்றி நாம் யோசிக்கும் பொழுது கடவுள் சிந்தனை இருக்கு இல்லையா, கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கே கூட ஒரு கேள்வியை தரும். எனக்குள்ளே கூட 2 பேர் இருக்காங்க. நம்பிக்கை உள்ள ஒருவன், அதை மறுக்கின்ற இன்னொருவன். என்னுடைய கதைகளை படித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பிக்கை உள்ள ஒருவன் பேசுவதற்கு இணையாக நம்பிக்கை இல்லாதவன் பேசுவான், கேள்வி கேட்பான். இந்த 2 இருக்கு. இந்த 2ம் கொண்டதுதான் வாழ்க்கை. அன்றையிலிருந்து இன்று வரை உலகம் ஒன்று, ஆனால் இரவு பகல் என்று 2ஆக இருக்கிறது. மனித இனம் ஒன்று, ஆண் பெண் என்று அது 2ஆக இருக்கிறது. சுவை ஒன்று, ஆனால் இனிப்பு கசப்பு என்று அது 2ஆக இருக்கிறது. 1 2ஆக இருப்பது என்பது உலகத்தினுடைய இயற்கை. கடவுள் ஒருவர், அவர் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார். உண்டென்பார்க்கு உண்டு, இல்லை என்பார்க்கு இல்லை. அதனால அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த கடவுள் சிந்தனை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணி இருக்கு அப்படின்னா, மொழி சார்ந்த நம்முடைய இலக்கியங்களை அது எந்த அளவிற்கு தூக்கி பிடித்து பாதுகாத்திருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல நான் யோசிச்சு பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் வைணவ ஆலயங்களுக்கு போனால் அங்கே சடாரி சாதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தை பார்த்திருப்பீர்கள். தலையில் ஒரு கிரீடம் போல ஒன்றை கொண்டு சடாரி சாதிப்பார்கள்.
இந்த சடாரி சாதிப்பதற்கு பின்னாலே ரொம்ப பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், அதில் 2 பாதரட்சை இருக்கும். அது திருவடி. இறைவனுடைய திருவடியை நம்ம உள்ள போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ள தொட்டு வணங்க முடியாது, ஆகமம் அதற்கு இடம் தருவதில்லை. ஆகையினால அந்த திருவடி நம்மை தேடி வருகிறது. நாம் என்ன பண்றோம், சிரம் தாழ்ந்து அதை தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில் அந்த சடாரியில் இருக்கக்கூடிய 2 திருவடி இறைவனுடைய திருவடி அல்ல, நம்மாழ்வார் என்று சொல்லப்படுகிற 12 ஆழ்வார் பெருமக்களில் ஒருவருடைய திருவடிகள் அது. அந்த திருவடிகள் ஏன் அதில் இடம்பெற்றது தெரியுமா? இதற்கு பின்னால் கூட வெகு அழகாக ஒரு காரணம் இருக்கிறது. எவன் ஒருவன் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்று அவர் அருளி இருக்கிறார் பெருமாளை குறித்து. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழிக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த திருவாய்மொழி தெரிந்து துதிப்போருக்கே என்னுடைய அருள். யார் சொல்றது? திருவரங்கத்தை அரங்கன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்றானா. இப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி, எல்லோராலும் பிரபந்தம் படித்து பாராயணம் செய்ய முடியுமா? இன்றைக்கு பிரபந்தம் படிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய வைணவர்களே கூட பிரபந்தம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். காலம் இன்றைக்கு மாற்றிவிட்டது. இன்றைக்கு ஒரு வைணவரை கூப்பிட்டு ஒரு பிரபந்த பாடல் சொல் அப்படின்னு சொன்னா திணறுவார். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. 4000 கற்றவன் 100,000 கற்றவனுக்கு சமம். அந்த பாடல்களை சிறு வயதிலேயே மனசுக்குள்ளே ஏற்றி வைத்திருந்தார்கள். இந்த 4000 பாடல் இருக்கு இல்லையா, இந்த 4000 பாடல் எனக்கு அதுதான் ரொம்ப பெருசு. தமிழில் இயற்றப்பட்ட இந்த பாடல்கள் தான் பெருசு. இந்த 4000 பாடல்களை எல்லோராலும் கற்க முடியுமா? ஒரு விவசாயியால முடியுமா? ஒரு வேளாளலான முடியுமா? இப்படி எத்தனையோ பணிகள் செய்கின்றவர்கள், கல்வியறிவு இல்லாதவர்கள், தொழிலை மட்டுமே கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் அப்ப அந்த அருள் இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது அதற்கு பதிலாக சொல்லுகிறார், தமிழ் அறியாதார் என் செய்வர் அப்படின்னும் போது சடாழியாக நம்மாழ்வார் வரவும் நம் சிரம் அதன் மேல் படவும் அதன் மூலம் அவர் சம்பந்தமும் அவர் திருவாய்மொழி சம்பந்தமும் நமக்கு உண்டாகி இறைவன் கருணை கிடைக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்கு தான், அது நீ படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சடாரி உன் தலையில பட்டுதா, அது நம்மாழ்வாருடைய திருவடி அல்லவா, அப்போ உனக்கு நம்மாழ்வார் சம்பந்தம் ஏற்பட்டதா? அந்த நம்மாழ்வார் தானே திருவாய்மொழி பாடினார், அப்ப அந்த சம்பந்தமும் உனக்கு வந்து விட்டதா? ஆக நீ அதை படித்து கற்றுத்தான் தெளிந்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, உனக்கு இதன் மூலமாகவே கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் பின் வரட்டும், தமிழ் முன் செல்லட்டும்னு அரங்கன் உத்தரவு போட்டு இன்றைக்கும் திருவரங்கத்தில் முதல்ல தமிழ் பாடல், பிறகுதான் சமஸ்கிருத வேத பாடல் அப்படின்னு சொன்னா நம்முடைய மொழி எந்த அளவிற்கு சிறப்பு கொண்டதாக, மிக உயர்ந்ததாக, எவ்வளவோ இந்த அரங்கத்தில் தமிழ் குறித்து பல அறிஞர்கள் பல அரிய அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நிறைய வைத்திருக்கிறார்கள். அதில் இப்போ நான் எனக்கு ரொம்ப வியப்பை தருகிற, நம்ம தமிழ் மொழியில் எனக்கு ரொம்ப வியப்பை தருகிற ஒரு புறநானூற்று பாடல், கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறவன் தந்தது உண்டால் அம்மை இவ்வுலகம் அப்படிங்கிற இந்த பாடல். அநேகமாக எல்லாருக்கும் இந்த பாடல் தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த அரங்கத்தில் நான் திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுப்பர் பழியனில் உலகுடன் பெரிதினும் கொள்ளார் அயர்விலர் அன்னமாட்சி அனையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயல்தல் உண்மையானே. இது கடலுள் மாய்த்த பெருவழுதி அப்படிங்கிறவனை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல். சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் காண கிடைக்கின்ற பாடல். இந்த பாடலுக்கு என்ன பொருள் தெரியுமா? அமிர்தம் கிடைக்கிறது. அமிர்தம் என்ன? அமிர்தத்தை சாப்பிட்டவனுக்கு அழிவில்லை, அவன் அவ்வளோதான், அவனோட வயசு நின்று போயிடும், அவனுக்கு நோய் கிடையாது, நொடி கிடையாது, இளமை என்றைக்கும் நிலைத்திருக்கும், அமிர்தம் உண்டவர்கள் தேவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ அது எவ்வளவு பெருசு! அப்போ அப்படிப்பட்ட அந்த அமிர்தம் அதை விட பெருசு இந்த உலகத்தில் இல்லை. அது எனக்கு கிடைக்கும் பொழுதும் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு கொடுத்துட்டு பகிர்ந்து உண்டு அதற்கு பிறகுதான் நான் செயல்படுவேன். புகழிற்காக, இதுக்காக நான் என்ன செய்வேன்? உயிரையும் துறப்பேன். அதே நேரத்தில் எனக்கு ஒரு பழி வரும் அப்படின்னு சொன்னா உலகமே அதுக்கு இணையாக எனக்கு கிடைத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிறர்க்கென உழைப்பவர் இவராலேயே, அதாவது பழிக்கு அஞ்சுபவன், அமிர்தம் இருந்தாலும் அதை பிறருக்கு தருபவன், புகழிற்காக உயிர் தருபவன், இவர்களாலேயே இந்த உலகம் சிறக்கிறது. இதெல்லாம் எழுத்து, நம்முடைய
முற்காலத்திலே, அந்த காலத்திலே இப்படிப்பட்ட உயரிய கருத்துக்கள் 1000 கருத்துக்கள் இருக்கு. 1000 கருத்துக்கள்ல 1-2 தான் நான் எடுத்து சொல்றேன். தமிழின் சிறப்பை சொல்றேன், அதுக்கு காரணமான தெய்வ தொடர்பை சொல்றேன். எப்படியெல்லாம் உயரிய கருத்துக்களை நமக்கு விதைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். அது மட்டும் இல்ல, ரொம்ப மேலானது, ரொம்ப ரொம்ப மேலான ஒரு கருத்து. நற்றிணையில ஒரு பாடல், விளையாட ஆயமொழி வெண்மணல் அழுத்தி அப்படின்ற அந்த பாடல். அதுல என்னன்னா, ஒரு காதலி தன்னுடைய காதலனை தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தடியில சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் போது அவன் கட்டி அணைத்து அவளை முத்தமிடுறதுக்கு விரும்புறான். ஆனால் அப்ப அவன் என்ன பண்றா, அவனை தள்ளுறா, வேண்டாண்டா, இங்க வேண்டாம், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குங்கிறான். அப்ப அவ கேட்கறான், என்ன என்ன வெக்கம், இங்க நீ நானும் தானே இருக்கோம், யார் பார்க்கறாங்க, எதற்காக இப்படி வெக்கப்படுற அப்படின்னும் பொழுது அவர் பக்கத்தில் இருக்கிற மரத்தை காட்டுறா. மரத்தை காட்டி சொல்றா, இது என் சகோதரி, நான் பிறந்த பொழுது என் தாய் இந்த கன்றை நட்டாள், நானும் வளர்ந்தேன், இந்த மரமும் வளர்ந்தது, இதை என்னுடைய சகோதரி என்று சொல்லியே என் தாய் வளர்த்திருக்கிறாள். இப்ப என் சகோதரி என்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ முத்தமிட்டால் அது எப்படி, நான் நாணமற்றவள் என்று ஆய்விடுவேன் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதாவது நம்முடைய பண்பாடு, உயிர்கள், பிற உயிர்கள் கடந்து தாவரங்களை கூட நாம் எப்படி அவைகளை பார்த்தோம், அவைகளோடு நாம் எப்படி உறவு வைத்துக் கொண்டிருந்தோம், அவைகளை எவ்வளவு மேல்நிலையில் வைத்துக் கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதா இருக்கு. இப்படி ரொம்ப எல்லோராலும் வியக்க வைக்கின்ற அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய எழுத்துக்களோடு தொடங்கியதுதான் நம் தமிழ் மொழியும் நம்முடைய எழுத்தும். இதுல மொழி சிறப்பு கொண்ட பல விஷயங்கள் உண்டு. ஒரே ஒரு திருக்குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. நீங்க இதை சொல்லி பாருங்களேன், கொக்கு கொத்தர மாதிரியே இருக்கும், டொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்தர மாதிரியே இருக்கும். இந்த இற்று அப்படிங்கிறத அழுத்தி பிடித்தி சொல்லணும். இன்னொரு பாட்டு, கொக்கொக்க ஊம்பும் பருவத்து மற்றதன் குத்து ஒக்க சீர்த்த விடத்து. இதை சொல்லும் பொழுதும் கூட அந்த குத்துற வேகம் இருக்கு இல்லையா, அது தெரியும். அப்போ என் மொழி, என் எழுத்து, அதன் கருத்து, அதனுடைய உணர்வு, இவைகளெல்லாம் எப்படி இரண்டரை கலந்து, இதை நீங்க வேற எங்கேயாவது சொல்ல முடியுமா? நேற்றைக்கு கூட ஆங்கிலத்திலே ஒரு ஸ்க்ரோலிங் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பொற்காலம் அப்படிங்கிற ஆங்கில சொல் PORKKALAM, அத என்னுடைய பேரன் எப்படி படிச்சான் தெரியுமா? போர்க்களம் அப்படின்னு படிச்சான். ஒரு பொற்காலம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொற்றொடர் அது. ஆனால் நான் சொன்னேன், போர்க்களம் இல்லை, பொற்காலம்னு படிக்கணும். இந்த இடத்துல முன்னையும் பின்னையும் அது எதை குறிக்கிறதுன்னு பார்த்து நாம் அதை சொல்லணும். இது போர்க்களத்தை பற்றின செய்தியோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னப்போ, போர்க்களத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான், வேண்டாம் ஒரு ஏவை சேர்த்துக்கலாம். பொற்காலத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். அப்போ வெறும் 26 எழுத்து கொண்ட ஒரு மொழி, அதை நமக்கு முன்னும் பின்னும் தெரியலன்னு சொன்னா நாம அதை எப்படி வேணா அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்ப நோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, KNOW, NO. ஒரு நோவுக்கு தெரியும்னு அர்த்தம், ஒரு நோவுக்கு தெரியாது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம தமிழ்ல அப்படி அல்ல, ஒரு கருத்துக்கு 9 வார்த்தைகள் இருக்கிறது. ஒரே ஒரு கருத்து அப்படின்னா எவ்வளவு செறிவான மொழி. இந்த மொழியை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு புலவனும் ஒவ்வொரு கவிஞனும் மிகப்பெரிய உயரம் தொட்டிருக்கிறான். வெறும் புகழுக்காக இல்ல, தன் பெயர் விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, சமூகம் விளங்க வேண்டும், காலத்திற்கும் இந்த சமூகம் வாழ வேண்டும், இந்த கருத்து மனித குலம் இருக்கும் வரையில் இந்த கருத்து நீடித்து நிலை பெற வேண்டும் அப்படின்னு அவன் வாழ்ந்திருக்கிறான். இதுதான் ரொம்ப பலவித கருத்துக்களுக்கு நடுவில் ஒரு கருத்து. சோழன் ஒரு போட்டி வைக்கிறான், 4 கோடி பெரும் பாடல் புலவர் பெருமக்கள், தன் அவையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு பார்த்து போட்டி வைக்கிறான். கோடி பெரும் பாடலை நீங்கள் பாட வேண்டும் அப்படிங்கிறான். அந்த பாட்டை பாடிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோடி பொன் அப்படிங்கிறான். ஒவ்வொரு புலவர்களும் கோடி பெரும் பொன், அடே அப்பா எவ்வளவு எவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக யோசிக்கிறார்கள். எதை சொல்லலாம், எந்த கருத்தை சொன்னால் இந்த கருத்துக்கு கோடி பொன் தரலாம் அப்படின்னு எதை சொல்லலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அவ்வை பாட்டி வரா. இதை கேட்ட மாத்திரத்தில் அவள் சொல்லுகிறாள், அவள் அன்னைக்கு போற போக்கில் பாடி வச்சுட்டு போனா, ஆனால் இன்றைக்கும் அது அசைக்க முடியாத கருத்து, நமக்கெல்லாம் இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிற கருத்து. அவர் ரொம்ப அழகா சொல்றா, கோடி பெறதா இது என்ன பெரிய விஷயம், மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். நான் எடுத்தெடுப்பில் நம்மளை மதிக்காதவங்க வீட்டுக்கு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறது இருக்கு இல்லையா, அது கோடி பெறும்டா. அந்த சுயமரியாதை இருக்கு இல்லையா, அந்த சுயமரியாதை கோடி பெறும். அப்படின்னா எதை பெருசா சொல்றா பாருங்க, தங்கம் வைரம் இதெல்லாம் பெருசு இல்ல, சுயமரியாதை. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உண்ணீர் உண்ணீர் என்று உபசிரியார் மனை உண்ணாமை கோடி பெறும். ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டா நமக்கு இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உபசரிக்கிற விருந்துபச்சாரம், பசியாற்றுகின்ற பிறர் பசி பொறுக்கா தன்மை, அதுக்குள்ள ஒரு தர்மம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு உறவு கலப்பு இருக்கு, ஒரு மிகச்சிறந்த பண்பாடு இருக்கு. இந்த பண்பாடு உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் சாப்பிடாம இருக்க பத்தியா, அது கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். ரொம்ப பெரிய இன்பம் என்ன தெரியுமா, நம்ம உற்றார் உறவினர்கள் இன்னைக்கெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஊரில் ஒரே ஃப்ளாட்டில் அக்கா ஒரு இடத்துல தம்பி ஒரு இடத்துல பிரிந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அதாவது தேன்கூடு இருக்கு இல்லையா, அந்த தேன்கூட்டுக்குள்ள தேன்கள் இருக்கும் இல்லையா, ஒரு ஹெக்ஸகனுக்குள்ள நாம் தேன் கூட்டை பார்த்து காப்பி அடித்து அதே போல வீடு கட்டி கொண்டு அதற்குள்ளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தாய் தந்தையர்களை நாம் அவர்கள் இருப்பதே முதியோர் இல்லத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கு வடிவமைத்து மாற்றி கொண்டு இருக்கிறோம். காலம் இப்படியெல்லாம் நம்மளை மாற்றி இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஒற்றுமையாக அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதான் சொல்றா, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் ஒற்றுமையா இருக்கிறதாண்டா பெரிய விஷயம் அப்படிங்கிறா. கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கு கோடாமை கோடி பெறும். கடைசியா சொன்னா பாருங்க, நாக்கு பிசக கூடாது, சொன்ன சொல்லுல நிக்கணும். சொன்னதுதான், நான் மாத்த மாட்டேன், நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல, அந்த அர்த்தத்தில் சொல்லல இந்த அர்த்தத்தில் சொல்லல. இந்த சால்ஜாப்புக்கெல்லாம் இடமில்லாத ஒரு சொல், ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்தான் இல்லையா ராமன், அது போல நாக்கு கோடாமை, வாக்கு இருக்கு இல்லையா ஒருத்தனுக்கு, அது ரொம்ப பெருசு அப்படின்னா. இப்படி எத்தனை அறக்கருத்துக்கள். இப்படித்தான் நம்முடைய அன்றைய இலக்கியம் ஏடுகளில் தொடங்கியது. அது ஏடுகள், அப்பெல்லாம் பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது. காலத்தினுடைய மாற்றம் அப்படியே பெருகி வளர தொடங்கியது. இதில் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் புகழ் அதை ரொம்ப பெரிதாகவும் பாடப்படுவது, நம் மக்கள் பாடப்படுவதை பெரிதாக விளங்கினார்கள். என்னை பற்றி நீ பெரிதாக இந்த உலகம் சிந்திக்கணும், நான் ஒரு முன்னுதாரணமாக திகழணும், என்னை பார்த்து இந்த உலகம் பெருமையோடு சிந்திக்க வேண்டும், நான் அந்த பெருமை அவனும் எனக்கு இப்படி ஒரு பெருமை கிடைக்கணும்னு நினைக்கும் அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒட்டக்கூத்தர் தான் நினைவுக்கு வருகிறார். அவர் பாடின அந்த ஈட்டி எழுபது அப்படிங்கிற ஒரு காவியத்துக்கு பின்னாலே ஒரு புனை கதை உண்டு. அது என்ன தெரியுமா, ஒட்டக்கூத்தர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், செங்குந்தர் அப்படிங்கிற ஒரு நெசவு நெய்கின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த காலத்தில் கம்பர் இருந்தார், அவ்வை பாட்டி இருந்தா. இவர்களெல்லாம் கம்பர் ஏறெழுபது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய பெருமையை விளக்கி பாட்டு எழுதினார். விவசாய மக்கள் தான் மேலானவர்கள், அவர்கள் செய்கின்ற தொழில் இருக்கு இல்லையா, அது சாதாரணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏறெழுபது அப்படின்னு அவர் எழுதினார். அதை பார்த்த இந்த நெசவு நெய்கிற மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னார்கள், மானம் காக்கும் தொழில் செய்கிறோம், ஆடை இல்லைன்னா இந்த உலகத்தில் யாராவது நிம்மதியாக திகழ முடியுமா, எவ்வளவு பெரிய விஷயம் அதை நாம் செய்கிறோம், செய்யும் தொழிலில் நெய்யும் தொழிலே மேல் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற நாமும் அல்லவா உயர்ந்தவர்கள், நம் இனத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒட்டக்கூத்தரே, நீங்களும் நம் இனத்தின் பெருமையை மெச்சி பாட வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது ஒட்டக்கூத்தர் மறுத்துட்டார். அவர் என்ன சொன்னார், இது மட்டும் போராது அப்படின்னார். அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்கின்ற தொழில் இருக்கு இல்லையா, அது உயர்ந்தது. ஒரு தச்சு தொழில் செய்கின்றவனுக்கு அவனுடைய தொழில் உயர்ந்தது, ஒரு தட்டானுக்கு அவன் தொழில் உயர்ந்தது. எந்த தொழிலிலும் தாழ்வு கிடையாது, எல்லா தொழிலுமே தேவை, ஒவ்வொரு நேரத்திலே அதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆகையினால தொழிலில் பெருசு சிறுசு
எந்ததுதான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, செருக்கை உண்டாக்கும், அது கூடாது, எல்லாமே உயர்ந்தது தான் அப்படின்னும் பொழுது, அப்படின்னா ஏறெழுபதுன்னு அவர் பாடினாரே அப்படின்னும் பொழுது, அப்போ அவர் சொன்னார், இது பத்தாது, இது மட்டும் போதாது, இதை கடந்து ஒரு சிறப்பு நமக்கு வேணும் அப்படின்னும் பொழுது, என்ன அப்படி என்ன சிறப்பு வேணும்னு அவர்கள் கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், தமிழில் நான் பாட வேண்டும், அது காலத்தால் அழியாமல் நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தமிழ் இருக்கு இல்லையா, என்னுடைய பாடல் இருக்கு இல்லையா, அதனால் கிட்டுகின்ற புகழ் இருக்கு இல்லையா, அதற்காக தலையை கொடுக்கின்றவர்கள் எனக்கு தேவை. அதாவது நம்முடைய குடியிலே தலைப்பிள்ளைகள் இருக்கின்றார்களே, அவர்கள் 70 தலைப்பிள்ளைகள் வந்து தங்கள் தலையை துண்டித்து கொடுப்பார்களா? அப்படி அவர்கள் கொடுக்க தயார் என்றால் நான் பாடுகிறேன் அப்படின்னார். பாட்டு எழுதுறதுக்கு அவர் தலையை கேட்டார். இதை கேட்ட உடனே நமக்கு எப்படி தோணும்? இப்போ இன்னைக்கு நான் உங்கள் தலையை கேட்குறேன், உங்களை பற்றி எழுதுறேன் கொடுங்க அப்படின்னு சொன்னால், நீ எழுதி கிழிச்சது போகிறோம் போ, நீ எழுதி தான் எனக்கு ஒன்றும் ஆகணும்னு இல்லை, கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா, ஏதோ ஒரு 100-200 கேளு, தலையவா கேட்ப, அதுவும் தலைச்சம்பிள்ள தலைமுறையே இல்லாமல் போய்விடும், அதுலேயும் என்ன ஒரு இலக்கு வச்சு கேட்குற அப்படின்னும் பொழுது, அந்த சமூகத்தை சேர்ந்த 70 தலைப்பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க முன் வந்துட்டாங்க. முன் வந்தது மட்டுமல்ல, தலையை வெட்டி கொடுத்து விட்டார்கள். வெட்டி கொடுத்த தலைக்கு மேலே சிம்மாசனம் போட்டு அந்த சிம்மாசனத்தின் மேலே அமர்ந்து கொண்டு அவர் பாடியதுதான் ஈட்டி 70. அந்த ஈட்டி 70 நூல் இன்றைக்கும் இருக்கு. அந்த நூல் இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறது. அப்போ பாடப்படுவதற்காக தமிழன் தன் தலையை கூட தருபவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னா, இதை விட உயர்வான ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் யாராலாவது செய்ய முடியும்? இது எப்போ? இதெல்லாம் நம்முடைய கடந்த காலம். அப்படியே இந்த கடந்த காலத்திலே திருக்குறள் மிக பெரிய அளவில் வழிகாட்டி இருக்கிறது, கை கொடுத்திருக்கிறது. சோழன் சேக்கிழார்கிட்ட கேட்குறான் கேள்வி, கடல்ல பெரியது எது, கடலை விட பெருசு எதுன்னு கேட்குறான். இப்போ இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்டா என்ன, பெரியவர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த அரங்கத்தில் பார்க்குறேன், 30 வயசுக்கு கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்குறேன். பெரும்பாலும் இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனால் உண்மையில் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வாலிப பிராயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், இவர்கள் தான் அதிகம் வரணும், அதிகம் அவர்கள் தான் கேட்கணும். கற்றலில் கேட்டல் நன்று. ஏன்னா நீ படிக்கிறதுக்கு 10 புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் அந்த 10 புத்தகத்தை படித்த ஒருவன் சாறு போல பிழிந்து ஒரு மேடையில் கொடுக்கும்போது எளிதாக உனக்கு சென்று சேர்ந்து விடும். ரொம்ப சுலபமாக அது உன்னை அடைந்து விடும். 1000 பேருக்கு ஒரே நேரத்தில் உரை இருக்குல்ல, அது கொண்டு போய் சேர்த்துரும். அதனால தான் இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியில் கூட இது போன்ற அரங்குகள், இந்த அரங்குகளிலே உரைகள். அப்படி ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை வைத்திருக்கிறார்கள். இங்க அந்த வயசுக்கு கீழே யாருமே இல்லை, எல்லாரும் ரொம்ப. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு பள்ளியில் அதை சொல்லி இருக்கிறார்களா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். கடல்ல பெரியது எதுன்னு கேட்கிறான், மலையை விட பெரியது எதுன்னு கேட்கிறான், உலகத்தை விட பெரியது எதுன்னு கேட்கிறான். அவன் கேட்ட எல்லாமே பெருசு. அப்ப அதை விட எது பெருசா இருக்கும் அப்படின்னும் பொழுது, எப்படி அங்க அவ்வை பாட்டி கோடி வரும்னு சொன்னாலோ, இங்கே திருவள்ளுவ கிழவன் சொல்லுகிறான், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. என்ன அழகா ஒரு குறளுக்குள்ள எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிவிட்டு போய்விட்டான். காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மானப் பெரிது, நிலையில் திரையாரடங்கியான் தோற்றம் மலையின் மானப் பெரிது. இப்படி குறள் வழி பதில் சொல்லி அருள் ஒழி மர்வன் அப்படிங்கிறவர் சேக்கிழார் அப்படின்னு ஆகி அவர் எழுதின பெரிய புராணம் அழியாத ஒன்றாக இன்றைக்கும் பக்தி இலக்கியமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாமே கடந்த காலம், கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள். கொஞ்சம் அப்படியே போன நூற்றாண்டுக்கு போன அச்சு புத்தகங்கள், அச்சுக்கலை வளர்ந்து சிறுகதை இலக்கியம், நாவல் இலக்கியம், கவிதைகள், கவிதைக்குள்ளே மரபு கவிதைகள், புது கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள், இவைகளெல்லாம் உண்டாகி இவைகளுக்கு நடுவிலே நாம் ரொம்ப பெரிய அளவிலே சிந்திக்கக்கூடிய அளவிற்கு பெரிதான இலக்கிய படைப்புகள்.
மிக பெரிய அளவிலே அத்தகைய இலக்கியங்கள் எல்லாம் போன நூற்றாண்டிலே. இந்த இடத்துல இதை சொல்லும் பொழுது முதல் சிறுகதை எழுதின வாவேசு அவர்கிட்ட இருந்து தான் தொடங்க வேண்டியிருக்கு. அவரைத்தான் அடையாளம் காட்டுகிறது காலம். போன நூற்றாண்டினுடைய தொடக்கம், அதாவது 1900 சில்லற அந்த காலத்தில் தொடங்கி இன்றைக்கு 2024 இந்த கிட்டத்தட்ட இந்த 124 ஆண்டுகள் தோராயமாக எடுத்துக்கொண்டால் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. எத்தனை சிறுகதைகள் வந்திருக்கும், எத்தனை நாவல்கள் வந்திருக்கும், எத்தனை கட்டுரை நூல்கள் வந்திருக்கும் அப்படின்னும் பொழுது எல்லாமே லட்சத்தை கடந்துதான் இருக்கிறது. லட்சக்கணக்கான சிறுகதைகள். அதில் போன நூற்றாண்டிலே வாசிப்பு அப்படிங்கிறது முதல் இடத்துல இருந்தது. வாசிக்க வைக்கிற புத்தகங்கள் பெரிய அளவில் விற்பனையில் இருந்தன. எனக்கு ரொம்ப நன்றாக நினைவிருக்கிறது, எங்கள் தெருவில் வீட்டுக்கு ஒரு புஸ்தகம் வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் கல்கி வாங்கினால் பக்கத்து வீட்டில் ஆனந்த விகடன் வாங்குவாங்க, அதற்கு பக்கத்து வீட்டில் குமுதம் வாங்குவார்கள். எதுக்கு ஒரே நேரத்தில் எல்லா புஸ்தகத்தையும்? ரெண்டாவது, அவ்வளவு தூரம் புஸ்தகம் வாங்குற அளவுக்கு செல்வ செழிப்பும் கிடையாது, ரொம்ப நடுத்தட்டு குடும்பம். அப்போ என்னென்னா, இந்த புத்தகம் அங்கே போகும், அந்த புத்தகம் இங்கே வரும், இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வரும். அது வாசிக்கப்பட்டதனுடைய தடயம் அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கும். சாப்பிடும் பொழுது பிரித்து வைத்து கொண்டு படித்திருப்பார்கள், சாம்பார் சிந்தி இருக்கும், அந்த வாசனை அதுக்குள்ளே இருக்கும். அதாவது அந்த நேரத்தில் கூட வாசித்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு ஏற்ப அன்றைக்கு எழுத்தாளர்களும் சிந்திக்க வைக்கின்றபடி எழுதினார்கள். இன்றைக்கும் சிறுகதைகளை பற்றி சிந்திக்கும் பொழுது புதுமை பித்தனை சிந்திக்காமல் இருக்க முடியாது, கூப்பாராவை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது, ஜெயகாந்தனை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது. மௌனி வெறும் 15-16 கதைகள் மட்டும்தான் எழுதினார், அவரை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது. லாசாரா எழுத்தெல்லாம் அதை விளங்கி கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் வேணும். அதாவது எழுத்து மயக்குமா, இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா, இப்படியெல்லாம் சொல்லு இருக்கா, இந்த மாதிரி ஒரு சொல்லோட நமக்கு சிந்திக்க தெரியலையே, ஒரு விஷயத்தை இப்படி பார்க்க தெரியலையே அப்படின்னு நம்மளை அப்படியே வரிக்கு வரி வியக்க வைக்கிறவர். இத்தனைக்கு அவர் ஒரு வலது சார்பாளர், பக்தி இலக்கியத்திலும் பக்தியிலும் ரொம்ப நம்பிக்கை உடையவர். ஆனாலும் இடது சார்பு எழுத்தாளர்கள் அவரை மதித்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட தென்பட்ட அடர்த்தி, சொல்லடர்த்தி, அவர் காட்டின விழுமியம், படிமங்கள். கருத்து வேற்றுமை இருந்தது, ஆனால் கருத்து வேற்றுமையை கடந்து தான் சொல்ல வந்த கருத்தை புதிய விதத்திலே அவர் சொன்னது இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே கிறங்கி போனார்கள், மயங்கி போனார்கள். அன்றைக்கும் இடது வலது அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்தது, என்றைக்கும் இருக்கும். அது நான் சொன்னேன் இல்லையா, உலகம் ஒன்று அது ரெண்டா இருக்குங்கிற பாரு. ஒரு போக்கு எப்பொழுதுமே ரெண்டா இருக்கும். ரெண்டா இருந்தால்தான் ஒன்றை விளங்கி கொள்ள முடியும். அதனால் அது எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இருக்கும், இருந்தே தீரும், இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அதில் எப்பொழுதுமே இடது சார்பு இலக்கியங்கள் தான் பெரும் பரிசுகளை வெல்லுகின்றன. அவைகள் தான் பெரிய தட்டிலே ஏறி உட்கார்ந்து கொள்ளுகின்றன. வலது சார்பு வெகுஜன இலக்கியமாக போய் மக்களை வேகமாக சென்றடையக்கூடியதாக, லட்சக்கணக்கான பேரை, கோடிக்கணக்கான பேரை சென்றடைவதாக இருக்கின்றன. அந்த சார்ந்த எழுத்தாளர்கள் என்ன சொல்றோம், மக்களுடைய அங்கீகாரத்தை விட பரிசுகள் பெருசில்லை அப்படின்னு நாம் சொல்லி ஒரு சமாதானம் சொல்லி அந்த இலக்கியத்திற்கு நாம் துணையாக நிற்கிறோம். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட, அதாவது புத்தகத்தை படிப்பதற்கு ஒரு போட்டி. பொன்னியின் செல்வனும் சிவகாமியும் சபதமும் வந்த பொழுது எழுத்தாளர் சிவசங்கரியனுடைய தாயார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை, வயது முதிர்வு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆண்டு கணக்கில் இந்த தொடர் போய்கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னது, ஐயோ நான் இறப்பதற்குள் இந்த தொடர் முடிந்து விட வேண்டும், நான் இறந்து விட்டால் முழுமையாக இந்த தொடரை படிக்க முடியாத ஒரு குறையோடு இறந்து போவேன். அப்போ எந்த அளவிற்கு வாசிப்பு இருந்தது, இதை சிவசங்கரி ரொம்ப ஆழமாக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அவ்வளவு ஏங்க, 1954 ஜனனமானது பொன்னியின் செல்வன். 50-60களில், இன்னைக்கு என்ன 74, இன்றைக்கும் நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிகளில் போங்க, 75 ஆண்டுகள் கடந்தும் தலையணை சைஸுக்கு இருக்க அந்த புஸ்தகம்
விற்பனையிலே அவைகள் இன்றைக்கும் முன்னிலையில் இருக்கிறது. அதே போல இந்த 24 வருஷம், இந்த 21ஆம் நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நான் கவனிக்கிறேன், ஒரு பக்தி திரைப்படம் கூட வரல, ஒரு பக்தி பாடல் கூட வரல. இன்றைக்கு எங்காவது கோவில் திருவிழா அல்லது கல்யாணத்தில் உயர்ந்த சடங்கு இவைகளில் ஒலிக்கின்ற பாடல்கள் அவ்வளவும் போன நூற்றாண்டிலே டிஎம்எஸும் எல்ஆர் ஈஸ்வரியும் பி சுசீலாவும் கண்ணதாசனும் எம்எஸ் விஸ்வநாதனும் பாடினதுதான். இந்த 25 ஆண்டுகளில் ஒரு பாடல், ஒரு திரைப்படம் வரல. ஆனால் வரலாறு இருக்குல்லையே, அதை நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம், வரலாற்றை நாங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொன்னியின் செல்வனை உச்சியிலே வைத்து கொண்டாடினார்கள். போன நூற்றாண்டிலே திரு எம்ஜிஆர் அவர்கள் எடுக்க ஆசைப்பட்டார், முடியல. பிஆர் பந்துலு அவர்கள் எடுக்க ஆசைப்பட்டார், முடியல. சிவாஜிக்கு கூட விருப்பம் இருந்தது, ஆனால் கிட்ட போயிட்டு இது எந்த அளவிற்கு சரியாக வரும்னு தெரியலன்னு விட்டார். கமலஹாசனுக்கு ஆசை இருந்தது. பலரும் முயற்சி செய்து பார்த்து விட்டு ஒன்றை மணிரத்னம் அவர்கள் இந்த நூற்றாண்டிலே தொட்டு எப்படி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோழ பேரரசினுடைய தன்மையை, அதுக்குள்ள 1000 விமர்சனங்களுக்கு இடம் இருக்கு, அது வேற. அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வருகின்ற உடை, அந்த அங்கே இருக்கிற கட்டிடங்கள் அப்படித்தான் அன்றைக்கு இருந்தார்களா அப்படின்லாம் நிறைய கேள்வி இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது போல கட்டின வீட்டுக்கு நிறைய பழுது சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து சோழனுடைய வாழ்க்கை, அவனுடைய சிறப்பு, அதை ஒரு 2.5 மணி நேர திரைப்படத்துக்குள்ளே சுவாரஸ்யமாக சொல்ல வைத்து தியேட்டர்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப நாட்களுக்கு பிறகு குடும்பமாக தியேட்டருக்கு வந்தது இந்த படத்துக்கு மட்டும்தான். எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. வரலாறு எப்பொழுதுமே எக்காலத்திலும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. வரலாற்றை திரும்பி பார்ப்பது பிடித்திருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம். நம்முடைய இந்த தொகுதியைச் சேர்ந்த நண்பர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் எப்படி பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பி நம்முடைய சித்த வைத்தியத்தினுடைய சிறப்புக்கு ஒரு பதிவை உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்முடைய டாக்டர் சிவராமன் அவர்கள் சொன்னார். இந்த இடத்துல நான் ஒரு பதிவை விற்க விரும்புகிறேன். அவருடைய வேள்பாரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நான் ரொம்ப 30க்கு கீழே யாரும் படிக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை என்று சொல்ற கருத்து அந்த வேள்பாரி வரையில் பொய்யானது. இன்றைக்கு எனக்கு தெரிந்து அது 1,00,000 பிரதிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் புஸ்தகம் 1,00,000 பிரதி விற்கிறது பெரிய விஷயம் இல்லை. 1000த்திற்கும் மேலான பக்கங்கள் தொகை கொண்ட ஒரு புத்தகம் இன்றைக்கு வரவேற்கப்பட்டு வாசிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ வரலாறு நமக்கு பிடித்திருக்கிறது. வரலாற்றில் இடம்பெறுவது தமிழனுக்கு எப்பொழுதுமே பிடித்திருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை பதிவு செய்கின்ற எழுத்தாளர்கள், ஒரு சாண்டிலியனுக்கு பிறகு, ஒரு கோவை மணிசேகரனுக்கு பிறகு, ஒரு அமரர் கல்கிக்கு பிறகு, ஒரு விக்ரமனுக்கு பிறகு, பெரிய அளவிலே நான் பார்த்த சாரதிக்கு பிறகு பெரிய அளவிலே தோன்றவில்லை. ஒரு ஜெகசிற்பியன் தோன்றினார். ஆனந்த விகடன் நாவல் போட்டியில திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை பெற்றார். இத்தனைக்கும் அவர் ஒரு கிறித்துவர். இருந்தாலும் அதை கடந்து திருச்சிற்றம்பலம் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்று, அதுக்குள்ளே தோய்ந்து போய் எழுதி இன்றைக்கு இந்த அவையிலே நான் சிந்தித்து பேசக்கூடிய அளவிலே அவர் இலக்கியத்தை படைத்திருக்கிறார். இது போன நூற்றாண்டு நமக்கு தந்தது. அதே போல நிறைய ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள், கூப்பாராவினுடைய சிறுகதைகள், புதுமை பித்தனுடைய சிறுகதைகள், இவைகள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கை மட்டும் மையமாக வைத்து எழுதப்பட்டது அல்ல. ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் உங்களை அப்படி நம்பிவிடக்கூடிய, கிள்ளி விடக்கூடிய, உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கருத்து இல்லாமல் அவர்கள் எழுதினதே இல்லை. குறிப்பா அகலிகை அப்படிங்கிற ஒரு அகலிகை கல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை புதுமை பித்தன் எழுதினது. உங்களுக்கு அகலிகையை பற்றி தெரியும். கௌதம முனிவருடைய பத்தினி அவள். பிரம்மனாலே மிக அழகாக படைக்கப்பட்டவள். அப்படி படைக்கப்பட்டவள் மேலே எல்லோருக்கும் ஆசை. பிரம்மன் அவளை திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறான். அப்படி திருமணம் செய்து கொடுக்க விரும்பும் பொழுது அவன் ஒரு போட்டி வைக்கிறான். அந்த காலத்தில் சுயம்பரத்தில் ஒரு பெண்ணை மனம் செய்து கொள்ளலாம். இங்கே பேரழகியாக அவளை படைத்து அவளை அடையறதுக்கு உனக்கு ஒரு பெரிய தகுதி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறான். அது என்ன தெரியுமா? 2 தலை கொண்ட பசுவை யார் ஒருவர் வலம் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய மகள் அப்படிங்கிறான்.
உடனே எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். 2 தலை கொண்ட பசு இந்த உலகத்தில் எங்க இருக்கு? இது வேண்டாத போட்டி. நீங்கள் வேண்டுமென்றே உங்கள் பெண்ணை மனம் தருவதற்கு விருப்பம் இல்லாமல் இப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் கிட்ட எல்லோரும் வாதம் செய்கிறார்கள். இல்ல, 2 தலை கொண்ட பசு இருக்கிறது, என் படைப்பிலே இருக்கிறது அப்படின்னு பிரம்மன் சொல்றான். யோசிச்சு பார்க்கறாங்க, யாருக்கும் புரியல. அதற்கு பிறகு சரி, உங்களுக்காக நான் ஒரு போட்டியை வைக்கிறேன். இந்த உலகம், சர்வ உலகம் இருக்கிறது அல்லவா, இதை யார் வேகமாக சுற்றிவிட்டு முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு அப்படிங்கிறான். உடனே இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தின் மேல் ஏறிக்கொண்டு செல்லுகிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாகனங்களிலே ஏறிக்கொண்டு எப்படியாவது அகலிகையை மனம் முடிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரத்திலே கௌதம முனிவர் பூ உலகத்திலே ஆசிரமத்திலே இருக்கிறார். வேதத்தை கற்று அதன்படி ஒழுகி கொண்டிருக்கிறார். அந்த காலத்திலே முனிவர்களுக்கு பிரம்மச்சரியம் வலியுறுத்தப்படலை. அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வாரிசுகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம், அவர்களுக்கு அதற்கு அனுமதி இருந்தது. அப்படிப்பட்ட அந்த யுகத்து தர்மமாக அதுவும் இருந்தது. 4 யுகத்தில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருந்தது. ஆகையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகளோடு நாம் அதை பொருத்தி பார்க்கக்கூடாது. ஆகையினால அவருக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தான். அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய ஆசிரமத்தில் ஒரு பசு, அந்த பசு கன்று போட்டு இருந்தது. அந்த பசுவுக்கு தினந்தோறும் அவர் பூஜை செய்வார். அப்படி பூஜை செய்யும் பொழுது அந்த கன்று குட்டியை ஈன தொடங்கி முதலில் அதனுடைய தலை பின்பக்கமாக வெளிப்பட்டது. அப்போ முன்னால ஒரு தலை, பின்னால ஒரு தலை. அந்த நேரம் பார்த்து மிகச்சரியாக நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார். சேர்ந்தவர், இப்பொழுது நீங்கள் இதை வலம் வந்தால் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத ஒரு அழகி பரிசாக கிடைப்பாள் அப்படின்னு சொன்னார். அவரும் வலம் வந்தார். வலம் வந்து முடித்த நிலையிலே பிரம்மனும் தான் சொன்னது போல அகலிகையை அவருக்கு மனம் முடித்தான். ஆனால் இந்த கதையை சொல்லும் பொழுது இப்பொழுது நான் சொன்னது போல விலாவரியாக, நான் கூட ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன், இத்தனை விரிவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். அவள் ஒரு ரிஷி பத்தினி. அவளை அடைவதற்கு இந்திரன் ஆசைப்பட்டான். தன்னுடைய மாய சக்தியினாலே கௌதம முனிவர் போலவே வேடம் போட்டுக்கொண்டு அதிகாலை வந்து பொழுது விடுவதற்கு முன்பே கோழி வடிவிலே கொக்கரக்கோ என்று கூவி அவரை ஆற்றங்கரைக்கு அனுப்பிவிட்டு அவருடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேவேந்திரன், தேவர்களுக்கு தலைவன், காம இச்சைக்கு ஆட்பட்டு பிரம்மனுடைய படைப்பிலே அழகை சென்று ருசித்தான், புசித்தான், கெடுத்தான். அடிநாத கருத்து இதுதான். அவனை கூட காமம் விடல, அவன் இத்தனைக்கும் தலைவன். இதுக்கு பின்னால ஒரு பெரிய பாடம் இருக்கு. போன கௌதமர் திரும்பி வந்தார், பார்த்தார், அவருக்கு தப்பு தெரிந்து விட்டது. அந்த இடத்துல அவரோட கேள்வி என்ன அப்படின்னா, வேடமிட்டு வந்தவனுக்கும் எனக்கும் உனக்கு வேற்றுமை தெரியலையே, காமம் எப்படியெல்லாம் கண்ணை மறைக்கிறதுன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். அப்ப பார்த்தார், பார்த்துட்டு சொன்னார், ஒரு பெண்ணுறுப்பு, அதன் மேல் உள்ள காமம், அதன் காரணமாகத்தானே நீ இப்படி ஆன. ஆகையினால எதை நீ ரொம்ப விரும்பினாயோ உன் உடம்பெல்லாம் அதுவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தார். அவனுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் அவளுக்கும் சாபம் கொடுத்தார். நீ உணர்விலே ஆட்டம் கண்டு விட்டாய், ஆட்டம் காணாத கல்லாக ஆகி உனக்கான பரிகாரத்தை நீ தேடிக்கொள். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருவதற்கு காரணமான நானும் கூட காலமெல்லாம் காத்திருப்பேன், இன்னொரு மனம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றார். இப்படித்தான் அவள் கல்லானாள். அப்படிப்பட்ட அவள் ராமன் பாதம் படவும் அதற்கு பிறகு மீண்டாள். ராமன் யார்? ஏகபத்தினி விரதன், ஒன்றை மட்டுமே நினைப்பவன், ஒன்றாக சிந்தித்தவன், தர்மத்தின்படி வாழ்ந்தவன். அவன் தர்மத்தின்படிதான் வாழ்ந்தான் அப்படிங்கிறத சொல்லணும்னா கம்பனை துணைக்கு அழைத்து கொண்டு, கம்பராமாயணத்தை துணைக்கு அழைத்து கொண்டு சம்பவம் சம்பவமாக கூறிட்டு பேசினால்தான் புரியும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். இங்கே நம்முடைய எழுத்தாளர் அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ அகலிகை கல்லா மீண்டு எழுந்தாச்சு, அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சாச்சு. இந்த நிலையில அவருடைய கற்பனை என்ன செய்கிறதுன்னு சொன்னா, சீதையை, அகலிகையை பார்க்க வைக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது சீதையை தீப்புக சொல்லி இருக்கிறான் ராமன். அந்த கதையை நமக்கு தெரியும். அப்ப அவ என்ன பண்றா தெரியுமா? சீதையை பார்த்து, அம்மா, உன் கணவன் கால்பட்டு நான் மீண்டு எழுந்தேன், ஆனால் எனக்கு ஒரு எழுச்சியை கொடுத்த கணவன் உன்னை தீப்புக செய்து விட்டானே. இப்படி நான் மீண்டு எழுந்து
இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு நான் பேசாமல் கல்லாகவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறார். இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார்? பெண்கள் இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கு இல்லையா, அவைகளுக்கு ஆட்கொண்டவர்களாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த காலம், அந்த யுகம், அந்த யுகத்து தர்மம் அது வேற. இந்த காலம், இந்த யுகம், இந்த தர்மம் இருக்கிறது அல்லவா, இந்த தர்மத்தில் இப்படித்தான் நாங்கள் யோசிப்போம். ஒரு எழுத்தாளனாக நான் இந்த இடத்துல இப்படித்தான் நான் பார்க்கிறேன், எனக்கு இதில் நிறைய முரண் இருக்கிறது, இந்த முரணை இந்த சமூகத்தின் முன் நான் வைக்கிறேன். நீங்களே நான் சொன்னது சரி தப்பு நீங்களே தீர்ப்பெழுதிக்கோங்க அப்படின்னுட்டார். இன்று வரை புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளில் அந்த சாப விமோசனம் கதை இருக்கிறது அல்லவா, அது ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. அவர் நிறைய கதை, கூப்பாரா செங்கலை வச்சு ஒரு கதை எழுதியிருக்கார். மரத்தடியில் ஒரு செங்கலை வைத்து அதை கடவுளாக்கி வழிபடுகிறார்கள். அதை தூக்கி அதுக்கப்புறம் கடல்ல போட்டுருவாங்க. அதனுடைய பின்புலத்தை வைத்து எழுதியிருக்கிறார். நிறைய நுட்பமாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஜெயகாந்தன் ஒருபடி மேலேயே போயிட்டார். கெட்டு அறியாமல் கெட்டுவிட்டு திரும்பின பெண்ணின் மேலே ஒரு குடம் ஜலத்தை அவளுடைய தாய் கொட்டிவிட்டு, இது கங்கை, நீ புனிதமாகி விட்டாய் அப்படின்னு சொல்லி அவளை மீட்டெடுக்கிறார். இந்த போக்குகள் எல்லாம் இன்றைய வாழ்வியலுக்கு தேவையா தேவையில்லையா? ஒரு விவாதத்தை எழுத்து கிளப்புகிறது. அந்த விவாதத்தை வைத்துக்கொண்டு ஒரு தர்க்கம், அந்த தர்க்கம் பலவித புராணங்களை சிந்திக்க வைக்கிறது, கேள்வி கேட்க வைக்கிறது, அலச வைக்கிறது. அதுக்குள்ளே பலவிதமான புதுமை கருத்துக்கள் வருகின்றன. ஆக ஒரு எழுத்து தாக்கம் ஊட்டக்கூடியதாக, சிந்திக்க வைக்கக்கூடியதாக, விவாதங்களை எழுப்பக்கூடியதாக, இப்படித்தான் அன்றைய எழுத்தாளர்கள் எழுதினார்கள். இதுக்கு நான் 1000 உதாரணங்களை சொல்லுவேன். ஒவ்வொரு எழுத்தாளரிடமிருந்து இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்தது. அதற்கு பிறகு பத்திரிகைகளில் வியாபாரம், மக்கள் தொகையில் பெருக்கம், பள்ளிக்கு செல்லுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது, வாசிக்கின்றவர்களுடைய கூட்டம் அதிகமானது. அப்போ பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னால் தலைநகரம் சென்னையில் மட்டும்தான் நாடகத்தை எல்லாம் பார்க்க முடியும். பிற நகரங்களில் எல்லாம் பெரிதாக நாடக கலை கிடையாது. இங்கேயே இப்போ இந்த மதுரையை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த மதுரையில் ஒரு ஆண்டுக்கு 20-25 நாடகங்கள், மேடை நாடகங்கள் நடிக்கப்பட்டால் அதிகம். அதுவும் சென்னையில் இருந்து வந்து அவர்கள் நடித்து விட்டு செல்ல வேண்டும். மிக வெற்றி பெற்ற நாடகங்களாக இருக்க வேண்டும். ஆக நாடகக்கலை, அதற்கு பிறகு திரைப்படம், இது 2 தான் பொழுதுபோக்கு. இந்த 2க்கும் பெருமுயற்சி தேவை. நாம் காசு எடுத்துக்கொண்டு வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கி அப்படியெல்லாம் செய்யணும். இதற்கு நடுவில் எனக்கு பொழுது மிக சரியாக கழிவதற்கு எனக்கு உற்ற துணை எது அப்படின்னு சொன்னால் புத்தகம் தான். அந்த புத்தகம் எனக்கு படிக்கக்கூடிய வகையிலே என் கையிலே கிடைக்கக்கூடிய வார சஞ்சிகைகள், மாத சஞ்சிகைகள், வார பத்திரிகை குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, ராணி, இதை போன்றவைகள் தான். இவைகள் வெகுவாக வாசிக்கப்பட்டு இவைகளுக்கு நடுவிலே போட்டிகள் அமைந்து அவைகள் நிறைய பரிசுகள் தந்து சிறுகதை இலக்கியமும் சரி, நாவல் இலக்கியமும் சரி, சரித்திர கதைகளும் சரி, விதவிதமான கதைகள். தமிழ்வாணன் ஒருத்தர் வெறும் மர்ம கதைகளாக மட்டுமே எழுதி அந்த சுவையை நான் தருகிறேன், அறுசுவைன்னு எப்படி உணவில் சொன்னாரோ அதுபோல இலக்கியங்களிலேயும் பல சுவை. அந்த வகையில் மாத நாவல்கள் அப்படின்னு ஒரு விஷயம், ராணிமுத்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தோற்றுவித்து ஒரு கையில் ஒரு 90 பக்கம் நீங்கள் ஒரு பயணத்தின் போது எளிதாக படித்து முடித்து விடலாம். அதுக்குள்ள ஒரு வாழ்க்கையை சொல்லுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பலவித வளர்ச்சி நிலைகளை எல்லாம் கடந்த நூற்றாண்டிலே புத்தகங்கள் கண்டது. இதில் பல மிகச்சிறந்த எழுத்தாளர்களை நான் இந்த இடத்துல சொல்லணும். கோபல்லபுரத்து மக்கள் தந்த கி ராஜநாராயணனை நான் இந்த இடத்துல சுட்டி காட்டியாக வேண்டும். மண்ணின் வாசத்தை அப்படியே பெயர்த்தெடுத்து தந்த மேலாண்மை பொன்னுச்சாமியை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டாக வேண்டும். எனக்கு தெரிந்து போன நூற்றாண்டிலே தான் எஸ்ரா உபபாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், அதாவது மகாபாரதம் இருக்கிறது இல்லையா, அந்த மகாபாரதத்தை வேற்றுமைப்படுத்தி உபபாண்டவம், அது ரொம்ப உண்மையிலேயே ஒரு தனி பார்வை கொண்ட, தனித்தன்மை கொண்ட இலக்கியம். நான் நிறைய இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். என்னை எழுத்தாளனாக்கியது பா ஜெயப்பிரகாசம். அவர் எழுதின இருளுக்கு இழுப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை என்னை எழுத்தாளனாக்கியது. நான் இந்த அரங்கத்தில் அதை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். இது சாதாரண சிறுகதை அல்ல. ஒரு காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்கி தெருவிலே கொண்டு வந்து விற்று அதிலே கிடைக்கின்ற வருவாய் இருக்கிறதே,
அந்த வருவாயை வைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு பெண்ணை வன இலாக்கா ஆட்கள் அவள் சொல்லி பெருக்க செல்லும் பொழுது கெடுத்து விடுவார்கள். கோர்ட்டில் அவளால் அதை நிரூபிக்க முடியாது, அதிகாரம் ஜெயித்து விடும். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நியாயம் நீதி கிடைக்கல. ஏழைக்கு எப்பொழுதுமே நீதி அப்படிங்கிறது எட்டாக்கனி அப்படிங்கிறத அவர் அதில் சொல்கிறார். அதிகாரம் ஒன்று சேர்ந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார். இதுதாண்டா இன்றைய கால யதார்த்தம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இறுதியில் என்னன்னா, அவளுடைய மாமன் மகள் அவள் கெட்டு போனதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவன் நான் இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளுவான். நீதிமன்றத்தில் இந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லுவார். அவள் வெளியில் வருவாள். வெளியில் அந்த போர்டு இருக்கும், காரி உமிழ்வாள். எச்சில் அந்த போர்டு மேலே படும். வெளியில் வர்ற நீதிபதி இருக்கார் இல்லையா, அவர் தன் முகத்தை துடைத்து கொண்டு போவார். நல்லா தெரியும், பல நீதிபதிகளுக்கு உண்மை தெரியும். அதாவது இது சாட்சி இல்லை, ஆனால் தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் சாட்சியம் தேவை, இல்லாமல் தீர்ப்பு சொல்ல முடியாது. துணிந்து அதை கடந்து தீர்ப்பு சொல்லுவது அப்படிங்கிறது வெகு சிலரிடம்தான். ஆக நீதி எப்படி இருந்தது, அடித்தட்டு மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை சொல்லுகிற சேர்வராயன் மலை, ஏற்காடு அடிவாரம், அந்த காடு, அங்கே விளைகிற பயிர்கள், அந்த பெண், அவளுடைய தோற்றம், அவளுடைய ஆடை, அவளுடைய மொழி, அப்பா பிச்சு உதறி இருந்தார். நான் அதுக்குள்ளே விழுந்து அது என்னை இழுத்து அதன் மூலமாக அந்த தாக்கத்தில் நான் எழுதின கதை ஒன்றின் நிறம் 2. அதுவும் ஒரு கிராமத்து சிக்கலை மையமாக கொண்ட கதை. சேலத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். சேலத்தை சுற்றி மலைகள், எங்கள் மலைகளில் எங்கேயாவது தீப்பிடித்து எரிவது ராத்திரியில் தெரியும். அங்கே காடு பற்றி எரியல, சாராயம் காய்ச்சறாங்க. ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். நான் குடியிருந்த தெருவுக்கே சாராயக்கார தெருன்னு தான் பேர். குடிப்பதற்கு எல்லோரும் தெருவுக்கு வந்துட்டு போவாங்க. ஒரு ஊர்வலம் போல வந்து விட்டு போவார்கள். போலீஸ்காரர்கள் சம்பிரதாயத்துக்காக 6 மாதத்துக்கு ஒரு முறை கைது செய்து அழைத்து கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருவாங்க. அன்றையிலிருந்து இன்று வரை இந்த கள்ளச்சாராயம் இருக்கு இல்லையா, அது அமுதம் குடித்திருக்கிறது, அழியாமல் அப்படியே இருக்கிறது. அதுக்கு ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையை மையமாக வைத்து நான் எழுதினேன். நான் எழுதின முதல் கதை, அந்த முதல் கதைக்கு கலைமகள் நாவல் போட்டியில் எனக்கு முதல் பரிசு. ஆக ஒரு சிறுகதை, அந்த சிறுகதையின் தூண்டுதல், அதனால் ஒரு குறுநாவல், அந்த குறுநாவலாலே எனக்கு ஒரு பெயர். இப்படித்தான் நான் இந்த எழுத்துத்துறைக்கு வந்தேன். ஒரு எழுத்து இப்படி இன்னொரு எழுத்தை பழுக்க வைப்பதாக இருக்க வேண்டும், இன்னொரு எழுத்தை வாரி வழங்குவதாக இருக்க வேண்டும். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான சில எழுத்துக்களை கூட நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். சுஜாதா, அவரை ஒரு ஒப்பு உயர்வற்ற இலக்கியவாதியாக சில இடதுசாரிகள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் கூட வெகுவாக அவரை ரசிக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், அவருடைய மொழித்திறன், அவருடைய உரைத்திறன், சுருங்க சொல்லுகின்ற அவருடைய தன்மை. எப்படி லாசாரா கிட்ட ஒரு மொழி இருந்ததோ அதுபோல சுஜாதா கிட்ட அவர் நைலான் ரதங்கள் அப்படிங்கிறதுல ஒரு கவிதை போல் 4 வரி எழுதியிருக்கார். யாண்டு பல ஆகி நரையிலராதல். இது கிட்டத்தட்ட ஒரு புறநானூற்று பாடல் போல இருக்கும். யாங்காகியர் என வினவுதர் ஆயின் ஆண்டு தவறாமல் வரி கட்டுகிறேன், மீண்டும் மீண்டும் டை அடித்துக் கொள்ளுகிறேன். அதாவது ஒரு பழங்கால புறநானூற்று பாடல் போல இலக்கண சுத்தமாக ஆரம்பிப்பது போல் தொட்டு அதை ஒரு கேலிக்குரிய ஒன்றாக, அந்த பாட்டை கேலி பண்ணலை, நாம் இன்னைக்கு நரைக்கு எப்படி டை எடுத்துக் கொள்ளுகிறோம் அதை அதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதே போல பல சொற்றொடர்கள், பல கவிதைகள். இப்போ இதுலேயே ஒரு கேள்வி இருக்கு, பேருந்து நிலையம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா, அடுத்தது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு நல்ல தமிழில் கேளு அப்படின்னு சொல்கிற ஒரு காலத்தில் நாம் இன்னைக்கு இருக்கோம். ஆங்கிலம் இன்றைக்கு நமது மொழிக்குள்ளே புகுந்து, இன்றைக்கு தெருவில் ஒரு கூடையில் இருக்கக்கூடிய வெள்ளரி பிஞ்சுகளை விற்று பிழைக்க ஒரு பாட்டி கூட ஒரு 10 ஆங்கில வார்த்தைகளை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவளுக்குள் கூட அது புகுந்து விட்டது. சூப்பராக இருக்கு. இதை சொல்லாதவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் கிடையாது. ஏ கிளாஸாக இருக்கும். இப்படி நமக்குள்ளே அந்த மொழி இருக்கு இல்லையா, பிற மொழி உள்ளுக்குள்ளே ஊடுருவி விட்டது. அந்த ஊடுருவலை எல்லாம் கேலி செய்து அவைகள் எப்படியெல்லாம் அழித்து விடும் அப்படிங்கிறதை எல்லாம் எடுத்து சொல்லி இன்றைக்கு பல புது கவிதைகள், பலவிதமான சிந்திக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கள், இவைகள் எல்லாமும் கூட தோன்றி, நான் இதை சொல்ற எல்லாமே போன நூற்றாண்டு.
அன்பு என்ற தலைப்பில் மிகச்சிறிய கவிதை கேட்டார்கள். அன்பு அந்த தலைப்பில் ஒரு கவிதை கேட்கிறார்கள். நான் சொன்னேன் ஒரே வார்த்தையில் அம்மா என்றேன். அவ்வளவுதான். கேட்டது அம்மாவாக இருந்தால், அதை கேட்டதே அம்மாவா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் சின்னதாக நீ என்று சொல்லுவேன். எவ்வளவு 4 வரி தான், ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்தை கடத்திட்டான். இது பரிணாமம், மொழி பரிணாமம். புது கவிதைகள் இதை போல ஏராளமாக. அப்புச்சாமி அப்பா ஆனை மாதிரி இருந்தபோது எம்பி பதவி, இறந்த போது சிவலோக பதவி. அப்புச்சாமி அப்பா ஆனை மாதிரி, கவிஞர் மீராவோட ஒரு கவிதை. அதாவது இருக்கும் போதும் பதவி, இறந்த பிறகும் பதவி. அதை எப்படி எள்ளலாக குறிப்பிடுகிறார். இப்படி நிறைய கவிதைகளில் உதாரணம், கதைகளில் உதாரணம், சிந்திக்க வைக்கின்ற பல விஷயங்களை மூட்டை மூட்டையாக சொல்லலாம். அப்படியே இப்போ இன்னைக்கு வரேன். இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த இடத்துல ரொம்ப ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு கருத்தை சொல்லணும். 1989 வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி எனக்கு திருமணம் ஆச்சு. அன்றைக்கு அந்த வாரத்தில் வந்த குமுதத்தில் நான் எழுதின ஒரு சிறுகதை நீலக்கல் மோதிரம், அதற்கு தலைப்பு. நான் ஒரு 5 பக்கத்துக்கு தான் எழுதியிருந்தேன். ஆனால் அதை சுருக்கி அவர்கள் ஒரு பக்க கதையாக வெளியிட்டிருந்தார்கள். என்னுடைய திருமணத்தில் நான் ரிசப்ஷனில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது கை குலுக்கி வாழ்த்தி பரிசுகள் தந்த அத்தனை பேரும் நீலக்கல் மோதிரம் படிச்சிட்டேன். ஒருத்தர் கூட சொல்ல தவறல. ஒருத்தர் வெறும் நீலக்கல் மோதிரம் அப்படின்னு மட்டும் போயிட்டார். அதாவது நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது எதற்கு சொல்றேன்னா, இது நடந்தது, சத்தியம். வீச்சு எந்த அளவிற்கு வாசிப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்கு அதே குமுதத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறது 100வது வாரம் ராஜ ரகசியம்னு ஒரு தொடர் நான் எழுதியிருக்கேன். என்கிட்ட எத்தனை பேர் ராஜ ரகசியம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். விரல் விட்டு எண்ணி விடலாம். 89க்கும் இந்த 24க்கும் இடையில 35 ஆண்டுகள். 35 ஆண்டுகளில் எத்தனை பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய மாற்றம். வாசிப்பு அப்படியே அருகி கொண்டு போகிறது. இந்த கைப்பெட்டி இருக்கு இல்லையா, டப்பா செல், இது உயிர் செல்லை விட பெரிதாக ஆகிவிட்டது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் செல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த உயிர் செல்லை விட இது பெரிதாக ஆகிவிட்டது. உடம்புல செல் இல்லாமல் கூட துவண்டு அப்படியே கோமால கிடப்போம். ஆனா இது இல்லாமல் இருக்க மாட்டோம். இதற்குள்ளே ஆயிரக்கணக்கான திரைப்படங்கள், இதற்குள்ளே ஃபேஸ்புக் என்று ஒரு பாகம், இதற்குள்ளே வாட்ஸ்அப் என்று ஒரு பாகம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை இன்றைக்கு இந்த ஊரே பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்வை கடத்துவது, ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுவது, எதுவுமே ஒரு விஷயம் இல்லை. தூரம் ஒரு பொருட்டில்லை. என் மகள் 5000 மைலுக்கு அப்பால் சிங்கப்பூரில் இருக்கா. இந்த மேடைக்கு எழுந்து வருவதற்கு முன்னாலே அவள் என்னை கூப்பிட்றா. நிகழ்ச்சி இருக்கு, முடிந்த பிறகு பேசுறேன் அப்படின்னு பார்த்து சொன்னேன், முகம் பார்த்து சொன்னேன். 5000 மைல் எங்க இருக்கு? இந்த விஞ்ஞான சாதனம் சுருக்கிவிட்டது. இது இப்படி ஒரு வசதியை மட்டும் தரவில்லை. வசதியை தருகிற சாக்கில் பல விஷயங்களை தின்று விட்டது. நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, ஒரு நாள் செல்லை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். சார்ஜில் போட்டிருக்கேன், அவசரத்தில் கிளம்பி போயிட்டேன். போன இடத்தில் இருந்து கொண்டு மனைவியோடு பேச வேண்டும். நீங்க நம்புங்க, எனக்கு மனைவி எண் ஞாபகத்துக்கே வரல. ஏன்னா பொண்டாட்டின்னு போட்டு வச்சிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்பர் வாங்கி, செல்லு இருக்கு கையில், அவசரம், பேங்க்ல இருக்கேன், ஒரு ஓடிபி பார்த்து சொல்லணும், அந்த செல்லுக்கு வந்திருக்கோம். 4 நம்பர் நினைவுக்கு வருது, 4 நம்பர் நினைவுக்கு வரல, தப்பு தப்பா போடுறேன், கண்டவன் எடுக்கிறான், திட்டுறான். அப்பத்தான் என்னை நான் எவ்வளவு தொலைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். நம்முடைய ஞாபக சக்தியை தின்று விட்டது. நம்முடைய புத்தக வாசிப்பை தின்று விட்டது. இன்றைக்கு பல குப்பைகளை இதில் இருந்து பெறுகிறோம். அதுவும் இந்த யூடியூபுக்குள்ள ஜோசியம் சொல்றவங்க, மருத்துவம் சொல்றவங்க, மாலை விற்கிறவங்க, எந்திரம் விற்கிறவங்க, ஐயோ இவங்க கிட்டெல்லாம் நம்ம சிக்கினோம், அவ்வளவுதான். அதே போல எந்த ஒரு வில்லங்கமாக இருந்தாலும் 4 பேர் உட்கார்ந்து கொண்டு அலச ஆரம்பித்து விடுகிறார்கள். வம்பு கொட்டி கிடக்கிறது. வேண்டாத விஷயங்கள் நிறைய மலிவாக கிடைக்கிறது. அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா,
நல்ல இலக்கியங்களை நோக்கி நம்மை செலுத்தவில்லை. புத்தகம் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. பத்திரிகைகளை ஒவ்வொன்றாக மூடிக்கொண்டு வருகிறார்கள். எங்களால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றவர்கள் தம் கட்டி ஓடுறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். புதுசா புத்தகம் அப்படின்னு ஒன்று ஒரு பரிணாம வளர்ச்சி. வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு அது வரப்பிரசாதம். அங்கே ஒரு தனிமை இருக்கு. எப்பவுமே நாம் மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது தேசப்பற்று ரொம்ப அதிகம் இருக்கும். தனித்திருக்கும் பொழுதும் தேச சிந்தனை நமக்கு ரொம்ப அதிகம் இருக்கும். அந்த வகையில் அந்த புத்தகங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. நிறைய வாசிக்கிறார்கள். எனக்கான வருமானம் கூட புத்தகங்களிலே தான் லட்சக்கணக்கில். ஆனால் அச்சு புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்களில் ஒரு பெரிய வரவேற்போ ஒரு பார்வையோ இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள், இந்த புத்தக கண்காட்சி எல்லாம் அப்போ எதுக்கு? இவ்வளவு பெரிய கண்காட்சி, இவ்வளவு பெரிய அரங்கம், எத்தனை, அதுவும் நம்ம மதுரையில் வெகு சிறப்பான ஏற்பாடு. இந்த ஒரு எழுத்தாளனாக மனமாற இந்த ஏற்பாட்டை நான் பாராட்டித்தான் தீரணும். இந்த அரங்கு என்ன, சென்னையில் ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு மழை நாளில் நான் போய் பட்ட பாடு. அங்கே புத்தகங்கள் அழிந்த விதம், மிக குறுகலான இடம், அதுக்கு நடுவில் ரொம்ப பட்ட கஷ்டங்கள், புத்தகங்கள் பல அழிந்து போனது. வெய்ய காலத்தில் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியல. எனக்கு இங்கே ஏதோ ஒரு பூங்காவுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு உணர்வு. அதே போல் வெளியில் காற்றோட்டமாக இந்த அரங்கத்தில் வெகு சிறப்பான பெரிய அளவில் ரொம்ப விசிபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இல்லையா, அது போல இன்றைக்கு இது ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சனிக்கிழமை இல்லை, ஒரு வார நாள், ஒரு வார தொடக்க நாள். இந்த தொடக்க நாளில் கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அது இந்த கண்காட்சி நடத்துகின்றவர்களுக்கு கிடைத்த வெற்றி. நிறைய புத்தகங்கள் விற்கின்றன, வாங்கி செல்லுகிறார்கள். என்கிட்ட கூட இன்னைக்கு என்னுடைய புத்தகங்களை வாங்கின பல பேருக்கு நான் கையெழுத்திட்டு கொடுத்தேன். ஆனால் இப்போ தான் இனிமே தான் நான் சொல்ல போகிறேன். வாங்கி கொண்டு போய் வீட்டில் அலமாரியில் அடுக்கி வைக்கிறார்கள். நானும் வாங்கினேன், படிக்கணும் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பேர் படித்தார்கள்? இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு, நல்லா கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் கால் வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவிற்கு வாசிப்பு மட்டும் இருக்குமானால் ஒரு நெருக்கடி இருக்கணும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக எழுத்தாளன் மட்டும்தான் இருப்பான், இந்த மக்கள் அத்தனை பேரும் படிக்கிறவர்களாக இருந்தால். என்றைக்கும் வாசிக்கின்றவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன போன்றவர்களுக்கெல்லாம் புஸ்தகத்தை பிரித்து வச்சு படிக்கிறதுல இருக்கிற ஆனந்தம் புக்கில் எல்லாம் கிடையாது. அதை இப்படி புரட்டி படிக்க முடியாது, இப்படி புரட்டி படிக்க முடியாது. ஆனால் அச்சு புத்தகம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய எல்லா அவஸ்தைக்கும் ஈடு கொடுக்கும். அதை அப்படியே நான் மடித்து வைப்பேன், இந்த பக்கத்தை படித்தேங்கிறதுக்கு அப்படியே சுருட்டி வைப்பேன், தலகாணிக்கு கீழே வைப்பேன், அட்டை போட்டு வைப்பேன், பிஞ்சா மாற்றி வைப்பேன், பைண்ட் பண்ணுவேன். அது எனக்கு என்னுடைய எல்லா இசைவுக்கும் அது இழுத்து கொடுக்கும். அந்த மாதிரி இது வராது. கொஞ்ச நேரத்தில் இது டம்முன்னு போயிடும். அதுக்கப்புறம் போய் நான் சார்ஜ் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு பணம் கட்டணும், ஜிபிக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தலைமுறை அதுக்கு பழகிவிட்டது. இந்த பழகிவிட்ட தலைமுறை புத்தகத்தை தடவி வாசிப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு பழகலை. பள்ளிக்கூடத்து பாடங்களை கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதில் படிக்கின்ற ஒரு கொடுமை. எதுக்கு புத்தகத்துக்கு பேர்? பழைய புத்தகத்தை கூட பழைய புத்தகம்னு தான் சொல்றோம். பழையங்கிறது காலத்தை உணர்த்துவதற்கு. ஆனால் அது என்றைக்கும் புது அகம், புது தகம், அதனால் அது புத்தகம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாசிப்பை பத்தி எத்தனை பேர் எவ்வளவு சொல்லிட்டு போயிருக்காங்க. நெல்சன் மண்டேலா சிறையில் போட்ட பொழுது ஃபேன் வேணுமா, போர்வை வேணுமா, வீட்டு உணவு வேணுமா, உனக்கு ஏதாவது ஒன்று தரப்படும்னு சொன்ன பொழுது அவர் கேட்டது ஒன்னே ஒன்றுதான், இந்த எதுவுமே வேண்டாம், என்னை நான் புதுப்பித்துக் கொள்வதற்கும் இந்த சிறை துன்பத்திலிருந்து நான் மீள்வதற்கும் எனக்கு துணை செய்வது புத்தகம் தான், வாசிப்பதற்கு அனுமதி தந்தால் போதும் அப்படின்னார். அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சையின் பொழுது டாக்டர்கிட்ட சொல்றார், ஒரு நாள் தள்ளி போட முடியுமான்னு. அப்படியெல்லாம் முடியாது, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, எதனால ஒரு நாள் தள்ளணும்னு கேட்டப்போ, ஒரு புஸ்தகம் படித்து கொண்டிருக்கிறேன், ஏதாவது ஆயிட்டா வாசிக்காமலே செத்து போயிடுவேனோ. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஊர்ல போய் தங்குகிறார். ஒரு ஜனாதிபதி புரோட்டோகால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அங்கே திடீர்னு அவர் காணாம போறார். ஐயோ எங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடுகிறார்கள். பார்த்தா பக்கத்தில் நண்பர் ஒருத்தருடைய, ஏழை நண்பருடைய வீடு, அங்கே போயிருக்கார்.
அதிகாரிகள் வந்து என்னங்க இது இங்கே வந்துட்டீங்க அப்படின்னார். அங்கே எல்லாம் இருக்குது, ஏசி இருக்குது, சேர் இருக்குது, சோபா இருக்குது, எல்லாம் இருக்குது, புஸ்தகம் இல்லை. என் நண்பர் வீட்டில் தான் அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் எனக்கு அவங்க நிறைய புஸ்தகம் வாங்கி வச்சுருப்பான், படிக்கிறதுக்கு தோதாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொருவரை தொட்டும் புத்தகம் எத்தனை மேலானது, வாசிப்பு எத்தனை மேலானது. இந்த வார்த்தையை கவனிங்க, வாசிப்பு சுவாசிப்பு. சுவாசிக்கலைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது, சுவாசிப்பு உடம்புக்கு. வாசிக்கலைன்னா மனுஷனாவே இருக்க முடியாது. ஆக வாசிப்பு மனசுக்கு. தமிழ் அதற்கு இன்னொரு பெயர் நூல். நூல் வளைந்து கொடுக்கும், எல்லா வண்ணங்களையும் ஏற்கும். புத்தகமும் அப்படித்தானே, எல்லா விதமான கருத்துக்கள், எல்லா விதமான சிந்தனைகளையும் சொல்லக்கூடியதாக இருக்கல்லவா. மொழி இன்பத்தோடு பார்க்கணும். ஆக புத்தகங்கள் தொடக்கத்திலே ஏடுகளிலே நமக்கெல்லாம் அறக்கருத்துக்களை சொல்லி, மொழி எழுத்து இவைகளுடைய சிறப்பை சொல்லி, காலத்திற்கும் அசைக்க முடியாத கருத்துக்களை சொல்லி, தமிழனுடைய மாண்பை சொல்லி, பெருமையை சொல்லி, அதற்கு பிறகு கற்பனைக்குள்ளே புகுந்து பலவிதமான சிந்தனைக்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடியதாக மாறி, அதிலே வலது இடது என்கின்ற பாகங்கள் எல்லாம் தோன்றி தர்க்கம் உருவாகி, அதனாலே சர்ச்சை உருவாகி, அதனாலே சிந்தனை உருவாகி, இன்று வரையில் அது தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஆஸ்துமா கண்டிஷனில் தான் இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் இழுத்து இழுத்து தான் மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம். இழுத்து இழுத்து மூச்சு விடும் பொழுதே இவ்வளவு கூட்டம். எல்லோரும் ஆரோக்கியமாக மூச்சு விட்டால், எல்லோரும் ஆரோக்கியமாக சுவாசித்தால், வாசித்தால், எல்லோருக்கும் படிக்கிற பழக்கம் வந்தால், இந்த மக்கள் தொகைக்கு எவ்வளவு செழிப்பாக இருக்கும் இந்த நாடு. எத்தனை சிந்தனையோடு இருப்பான் இந்த தமிழன், எவ்வளவு பெருமையோடு இருக்கும் எல்லாம். எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பயமுறுத்துகிறது. இப்பவே சினிமா துறையில் எங்கள்கிட்ட 4 பேருடைய கதை கருவை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு நாவல் எழுதி கையில் கொடுத்துருது. நீங்கள் சும்மா பிளாட் மட்டும் கொடுங்க, நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம், அதுக்கான ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறார்கள். ரொம்ப பயமாக இருக்குது. எதிர்காலத்தில் பேப்பருக்கு வேலை இல்லை, பேனாவுக்கு வேலை இல்லை. கையெழுத்து இருக்கு இல்லையா, பேர் எழுதுவதற்கு மட்டும்தான் நம்ம கையில் பேனா எடுப்போம், வேற எது எழுதுவதற்கும் எடுக்க மாட்டோம். எல்லாவற்றுக்கும் கருவி. இந்த கைபேசியே விதவிதமாக மாறக்கூடும். இன்னைக்கு பெருசாக வச்சிருக்கோம், ஒரு வெற்றிலை பெட்டி அளவுக்கு, இது கூட சுருங்கி ஒரு வாட்சுக்குள்ளே வந்துடும். எந்த இடத்துல வேண்டுமானாலும் அதை நாம் பயன்படுத்திக்கலாம், மிகச் சிறிதாக ஆகிவிடும். ஆனால் வெளிப்பாடு ரொம்ப பெரிதாக இருக்கும். இன்னும் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் இந்த விஞ்ஞானம் நமக்கு வசதியாக தரப்போகிறது. ஆனால் அந்த வசதி எப்படிப்பட்டவனாக நம்மை ஆக்குகிறது, மொன்னை ஆக்குகிறது. நான் சொன்னேன் இல்லையா, மனைவியோட எண்ணெய் கூட மறந்துட்டு திண்டாடினேன், அது ஒரு சின்ன உதாரணம். அதுபோல பல உதாரணங்கள். நாம் இந்த விஞ்ஞானத்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் வேண்டும். விஞ்ஞானம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இல்லைன்னா இதில் நான் பேச முடியுமா, நீங்கள் கேட்க முடியுமா? இந்த மின்சாரம் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆக வாழ்க விஞ்ஞானம். விஞ்ஞானம் எதிரி அல்ல, ஆனால் அது நம் கைக்குள் இருக்க வேண்டும். நாம் ஆனால் இப்பொழுது அதன் கைக்குள் இருக்கிறோம். அதிலிருந்து வெளியே வந்து வாசிப்பை ஒரு சுவாசிப்பு போல கருதி கொண்டு புத்தகங்களை நமக்கு உற்ற தோழனாக அல்ல, நம்மவர்கள் அமிர்தத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள், தெய்வத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள், அவ்வளவெல்லாம் வேண்டாம், நமக்குரிய ஒரு நண்பனாக, நல்ல நண்பனாக, ஆசானாக கருதி கொண்டு வாங்குகின்ற புத்தகங்களை எல்லாம் படிக்கின்றவர்களாக நாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு இந்த மேடையிலே உங்களோடு உரையாட கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு, புத்தக விழா, இந்த புத்தக திருவிழா இருக்கிறதே, அதனுடைய அமைப்பாளர்களுக்கு, அரசுக்கு, சார்ந்த நண்பர்களுக்கு, உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன்.